Hi, welcome to holisticinvestment.in. DSP Nifty Top 10 Equal Weight Index Fundல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுல கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் வச்சு உங்களால வெல்த் கிரியேட் பண்ண முடியுமா, இது உங்க இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு நல்ல வேல்யூ ஆட் பண்ணுமா அப்படின்ற எல்லா விஷயமே நம்ம இங்க இந்த வீடியோல டீடைலா இப்போ அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் பத்தின அனலைசிஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த NFO பத்தின சில பேசிக் டீடைல்ஸை நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ NFOன்றதுனால இது 16th August 2024 ஓப்பன் ஆகி 30th August 2024 தான் க்ளோஸ் ஆகுது. ப்ளஸ் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப் அண்ட் இதோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி டாப் 10 ஈக்குவல் வெயிட் TRI தான். இது வந்து பிலாங் பண்ற கேட்டகரி வந்து ஈக்விட்டி லார்ஜ் கேப். ஸோ இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அனில் ஜலானி அண்ட் மிஸ்டர் தீபேஷ் ஷா. அண்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான மினிமம் அமௌண்ட்டே வந்து ஜஸ்ட் 100 rupees தான். அண்ட் ரிஸ்கோமீட்டர் படி பார்த்தீங்கன்னா இந்த NFOல நிறைய ஹை ரிஸ்க் இருக்கு அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ், இந்த ஃபண்டோட பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிட்டர்ன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான். பட் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டுன்றதுனால எக்ஸ்பென்சஸ்க்கு முன்னாடி இந்த இண்டெக்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்க செக்யூரிட்டிஸோட டோட்டல் ரிட்டர்ன்ஸ்க்கு க்ளோஸ்லி கரஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி ரிட்டர்ன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான் இவங்களோட மெயின் பிரைமரி ஆப்ஜெக்டிவ். பட் இது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டுன்றதுனால ட்ராக்கிங் எரர் இதில் உண்டு. ஸோ இப்போ DSP நிஃப்டி டாப் 10 ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸ் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா சில பேசிக் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இது ரெப்ரசென்ட் பண்ணுற நிஃப்டி டாப் 10 ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இன்னும் பெட்டராக இதை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஸோ நிஃப்டி டாப் 10 ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸ் வந்து NSE இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்ண ஒரு இண்டெக்ஸ் தான். இது வந்து என்ன எய்ம் பண்ணுதுன்னா ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பேஸ்ட் ஆன் 6 month ஆவரேஜ் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் நிஃப்டி 50 இண்டெக்ஸ்லேருந்து இவங்க பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுலேருந்து செலக்ட் பண்ண டாப் 10 ஸ்டாக்ஸோட பர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணி இவங்க நல்ல ரிட்டர்ன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த இண்டெக்ஸ் எய்ம் பண்ணுது. ஸோ இந்த இண்டெக்ஸை நம்ம வெரைட்டி ஆஃப் பர்பஸஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோஸ் பெஞ்ச் மார்க் பண்ணுறதுக்கு, இண்டெக்ஸ் ஃபண்ட் லான்ச் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் ETFs அண்ட் அதர் ஸ்ட்ரக்சர் ப்ராடக்ட்ஸ்க்காகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இப்போ இந்த இண்டெக்ஸை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்க செக்டார்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, FMCG, கன்ஸ்ட்ரக்ஷன், ஆயில் கேஸ் அண்ட் கன்சியூமபிள் ஃபியூல்ஸ். இதில் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கதே ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தான் 36.61% கொடுத்துருக்காங்க. பிளஸ் ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் கன்சியூமபிள் ஃபியூல்ஸ்க்கு தான் கொஞ்சம் கம்மி வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. 9.74% வரைக்கும் பர்சன்டேஜ் கொடுத்து வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இண்டெக்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்க டாப் 10 ஹோல்டிங்ஸ், அதாவது டாப் 10 கம்பெனிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் லிமிடெட், ITC லிமிடெட், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் லிமிடெட், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட், லார்சன் அண்ட் டூப்ரோ லிமிடெட், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், கொட்டாக் மஹிந்திரா பேங்க் லிமிடெட், ICICI பேங்க் லிமிடெட், HDFC பேங்க் லிமிடெட், ஆக்சிஸ் பேங்க் லிமிடெட். அண்ட் இதில் டாப் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது இன்ஃபோசிஸ் லிமிடெட் தான். அவங்க 11.40% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. டாப் 10th பிளேஸ் வந்து ஆக்சிஸ் பேங்க் லிமிடெடுக்கு 8.63% வரைக்கும் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸோட ரிட்டர்ன்ஸ் ஜூலை 31st 2024 வரைக்கும் எவ்வளோ இருக்கு அப்படின்னு இந்த கிராஃப் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 1 yearல 20.32% அண்ட் 5 yearsல 16.61% அண்ட் இன்செப்ஷன்லேருந்து 14.65% வரைக்கும் இந்த இண்டெக்ஸ் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ப்ளஸ் இதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டினாலே ப்ரிடாமினென்ட்லி ஷார்ட் டேர்ம் விட லாங் டேர்மில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ண சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் உங்களுக்கு வந்து நல்ல க்ரோத் கொடுக்குற மாதிரி மினிமல் வாலட்டாலிட்டியோட ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஸோ இது லாங் டேர்ம்க்கு ப்ராபப்ளி இன்னும் சூட்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ DSP நிஃப்டி டாப் 10 ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸ் ஃபண்ட் பற்றியும் அதோட இண்டெக்ஸ் பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு பெட்டர் ஃபிட்டாக இருக்குமா இல்லையான்றதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குன்றதை வச்சு தான் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிற ப்ரோஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதாவது அட்வான்டேஜஸ். இது வந்து ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு லாங் டேர்ம் க்ரோத் கம்மி வாலட்டாலிட்டியோட கொடுக்கறதுக்கான நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது. ப்ளஸ் இது நிறைய செக்டார்ஸ், வேரியஸ் செக்டார்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டை கம்பேர் பண்ணிங்கன்னா இதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு ரிலேட்டிவ்லி கம்மி வாலட்டாலிட்டியோட ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஸோ ஒரு அல்ட்ரா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருக்கீங்க, உங்கள் ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோக்காக பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஃபண்ட் உங்களுக்கு ப்ராபப்ளி சூட்டபிளாக இருக்க பொட்டன்ஷியல் இருக்கு. ப்ளஸ் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றதுனால ஃபண்ட் மேனேஜர் பயாஸ்லேருந்தும் இது ஃப்ரீ தான். ப்ளஸ் பாசிவ்லி மேனேஜ் பண்ணுறதுனால ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை விட இதில் கம்மியான லோவர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி மேஜர் அட்வான்டேஜஸும் இருக்குது. இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் என்ன மாதிரியான கான்ஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்றத பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈக்விட்டினாலே லாங் டேர்மில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் அதுவும் இந்த ஃபண்ட் வந்து ப்ரிடாமினென்ட்லி ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால
அப்படின்றதுனால ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கீங்க, உங்களோட ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறீங்க இந்த ஃபண்டில் அப்படின்னா இந்த ஃபண்ட் அதுக்கு சூட்டபிளாக இருக்க பொட்டன்ஷியல் இல்லை. ஏன்னா வந்துட்டு இது ஈக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால லாங் டேர்ம் ஒரு 7 to 10 years தான் இன்வெஸ்ட் பண்ணோன்னா தான் நம்மளுக்கு மார்க்கெட் சைக்கிளும் கம்ப்ளீட் ஆகியிருக்கும். ஓரளவுக்கு வந்து பொட்டன்ஷியலி பெட்டர் ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஸ்டேபிள் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் ஹைலி அன்பிரடிக்டபிளாக இருக்கும். சடனாக ஹை சடனாக லோ, ஒரு பீரியடில் டக்குன்னு உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரலாம், இல்லை ரிட்டர்ன்ஸே வராமல் போகலாம், இல்லை நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரது கூட வந்து பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எப்படி வரும்னே நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாததுனால ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்காக நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஃபண்ட் சூட்டபிளா இருக்காது. பிளஸ் இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றதுனால இது இண்டெக்ஸை தான் கரெக்டாக ட்ராக் பண்ணும், கரெக்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணும், இண்டெக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ற மாதிரின்றது கேரண்டி கிடையாது. சில ஃபேக்டர்ஸ்னால இது இண்டெக்ஸையே அண்டர் பெர்ஃபார்ம் பண்றது கூட சான்சஸ் இருக்கு. பிளஸ் இண்டெக்ஸை தான் ரெப்ளிகேட் பண்றதுனால இண்டெக்ஸையே பீட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸும் இது உங்களுக்கு கொடுக்காது. மோர் ஓவர் இது வந்து இண்டெக்ஸ் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த அளவுக்கு தான் பெஸ்ட்லயும் இது வந்து கொடுக்க ட்ரை பண்ணும். பிளஸ் மார்க்கெட் அவுட்லுக் பேஸ் பண்ணி இப்போ ஒரு விஷயம் நல்லா பெர்ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த அளவுக்கு நம்ம ஃபண்டோட அலோகேஷனை டைனாமிக்லி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரினா அப்படி நம்மளால பண்ண முடியாது. மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் ஆனாலுமே இண்டெக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதுதான் இது வந்து ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணும். இண்டெக்ஸ் ஃபண்டுன்றதுனால ஓவராலா இண்டெக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்ற மட்டுமே பார்த்து அனலைஸ் பண்ணுவாங்களே தவிர இண்டெக்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்க அண்டர்லைங் ஸ்டாக்ஸ், அந்த ஸ்டாக்ஸ் ரெப்ரசென்ட் பண்ற கம்பெனிஸ் எப்படி இருக்கு, அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்ட்டு இண்டிவிஜுவல் அனலைசிஸ் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. இதே ஒரு ஆக்டிவ் ஃபண்ட் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு ஸ்டாக்ஸுமே இண்டிவிஜுவலா அனலைஸ் பண்ணி பெஸ்ட்டை சூஸ் பண்ணுவாங்க. பட் ஆக்டிவ் இண்டெக்ஸ் ஃபண்டில் அப்படி கிடையாது. அவங்க வந்துட்டு இண்டெக்ஸை தான் ஓவரால் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை பார்ப்பாங்க, இண்டிவிஜுவல் அனலைசிஸ் கிடையாது. ப்ளஸ் ஒரு மேஜர் ட்ராபேக்கே என்னன்னா இவங்க இண்டெக்ஸை தான் பர்ஃபெக்ட்லி ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறதுனால ட்ராக்கிங் எரர் இருக்கிறதுனால பர்ஃபெக்டாக இண்டெக்ஸையும் ட்ராக் பண்ணாமல் போகிறதுக்கும் சான்சஸ் உண்டு. ஸோ இது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இது ஒரு மேஜரான ட்ராபேக் தான். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து ஃப்ளெக்சிபிளாக இல்லை ஒரு ஃபண்ட் டைனாமிக்காக அலோகேஷனையே நம்ம டைனாமிக்காக வந்து பண்ண முடியாது. இப்போ இது ஹையில் இருக்கும் போது மட்டும் இல்லை, மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்னா கூட ஒரு கோர்ஸ் கரெக்டிவ் மெஷரும் நம்மளால் எடுக்க முடியாது. அப்போ கூட இண்டெக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதோ அப்படி தான் இது வந்து மேட்ச் பண்ண பார்க்கும். ஸோ ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் இந்த மாதிரி பொட்டன்ஷியல் ரிஸ்க்கும் இருக்குது. நீங்கள் இந்த ஃபேக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணி தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ ஃபைனலாக வாட் இஸ் த ஃபைனல் டேக் அவே? நம்ம டிஎஸ்பி நிஃப்டி டாப் 10 ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா, நம்ம அனலைசிஸ் பண்ணதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து கண்டிப்பாக நீங்கள் எப்படிப்பட்ட இன்வெஸ்டார் பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். லைக் நீங்கள் ஒரு அல்ட்ரா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டார் அண்ட் உங்களுக்கு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ண சுத்தமாக நீங்கள் இஷ்டமே இல்லை அப்படின்னா ப்ராபப்ளி இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். அப்போ கூட எங்களோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஆல்ரெடி சிமிலரான இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இதே மாதிரி இருக்குது. ப்ளஸ் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்ட் ட்ராக்கிங் எரரோடையே இருக்குது. ஸோ இந்த என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கம்மி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ட்ராக்கிங் எரர் உள்ள மற்ற சிமிலரான இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கக்கூடிய இன்வெஸ்டார் அப்படி அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவர் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸில் கூட இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒரு ஆக்டிவ் மேனேஜ் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை விட இன்னும் ஹையர் ரிட்டர்ன்ஸ் டெலிவர் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் உண்டு. ப்ளஸ் நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக டைனாமிக் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மார்க்கெட்டே பீட் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா அப்போ இது வந்து இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இதில் டைனாமிக் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கிடையாது, இண்டெக்ஸை தான் இது ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணும். ப்ளஸ் இண்டெக்ஸை பீட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸ் இது கொடுக்காது. அட் பெஸ்ட் கூட இது இண்டெக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதை தான் கம்ப்ளீட்டாக பர்ஃபெக்டாக ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இண்டெக்ஸ்லேயே பீட் பண்ணக்கூடிய ஒரு ரிட்டர்ன் அப்படின்னு நீங்கள் வந்து எதிர்பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் உங்களுக்கு ப்ராபப்லி சூட்டபிளாக இருக்காது, நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா, இல்லை நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும், நம்ம ரிஸ்க் டாலரன்ஸ் படி இல்லை நம்மளோட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ், ஃபினான்ஷியல் கோல்ஸ் அண்ட் டைம் ஹாரிசான் படி எதில் இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அண்ட் அது ரிசர்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்தளவுக்கு சஃபிஷியன்ட் நாலேஜோ இல்லை அந்தளவுக்கு சஃபிஷியன்ட் டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரை நீங்கள் கன்சல்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸையும் உங்களை பற்றி தெரிஞ்சு அவங்க கன்சிடர் பண்ணி உங்களுக்காக பர்சனலைஸ்டாக இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் சஜஸ்ட் பண்ணி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியே பார்த்தீங்கன்னா ஹேசல் ஃப்ரீ அண்ட் ஸ்மூத்தாக பண்ணி தருவாங்க. ஸோ லாங் டேர்மில் உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு பெட்டர் ஃபினான்ஷியல் ஃபியூச்சருக்காக இன்னும் ஒரு ஃபினான்ஸ் மாதிரி ஒரு ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல் மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கன்சல்ட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு தான் இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இப்படி கூட கன்சல்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்.
ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.